ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. அதாவது மக்களே, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் சென்னை கோயம்பேட்டு அருகில் நடந்திருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல. சிங்கப்பெண் என்ற ஒரு படையை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன தாவேகா தலைவர், அதாவது நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள், அது தள்ளி போயிடுச்சு. ஸோ அதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி ஒரு சம்பவம், அதாவது சென்னையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எங்கன்னு சொன்னால், நம்ம சென்னை கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற ஒரு மது பாரில், அந்த பார் பேர் கேட்வே FL3 என்ற ஒரு ஹோட்டலில் இருக்கிற மது பாரில் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்குது. அங்கே டிஜேவை வச்சு பாட்டெல்லாம் போட்டுட்டு வெளிப்பட்ட வரைக்கும் அது தவைக்கா நிர்வாகி ஒருத்தர், அவர் பேர் பாலாஜின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ராவல்ஸ் தான் வச்சுட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேள்வி தான் படுறோம், கன்ஃபார்ம் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இலங்கையை சேர்ந்த பெண்ணு, அதாவது அவங்க அப்பா நகுலேஸ்வரன்றவர் இந்த இறுதிக்கட்ட போகிறப்போ அங்கேருந்து தப்பிச்சு இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் தஞ்சம் அடைகிறாரு. இந்த பொண்ணு இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபெமிலியர். அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு அந்த பொண்ணு பேர் யான்ஷியை தான் இந்த ஒரு குரூப் கார் ஏற்றி கொன்னுட்டுச்சு. இது இந்த சொன்ன அந்த மதுபாரில் ஏற்பட்ட இது பவுன்சர்களாக அவங்கள வெளியேற்றி இருக்கிறாங்க. வெளியே போய் இந்த விஷயம்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த குரூப் ஒரு 7 பேர் கொண்ட குரூப் அதில் முக்கியமானவங்களாம் சுமன் சக்திவேல், பாலகுருன்னு இருக்காங்க. ஒரு 3 பேரை பாண்டிச்சேரியில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த யான்ஷிக்கு 18 வயசு. அவள் கூட போன தீபிகான்ற பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. இந்த யான்ஷி +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்காக இங்கே சென்னைக்கு வந்திருக்கான். வெளியே வந்துட்டாங்க. பவுன்சருங்களாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் பிரச்சனையை வெளியே போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 7 பேர் கொண்ட கும்பல் இவங்களை விடாத ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது கோயம்பேடு கீழே இருக்கிற திருமங்கலம் ரோடை நோக்கி இவங்க இந்த பொண்ணுங்களாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது முதல்ல ஒரு தடவை இந்த பசங்க 7 பேர் கொண்ட கும்பல் கார் முதல்ல அந்த 2 வீலரில் போய் இடிக்குது. திரும்பவும் அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோ என்னவோ திரும்பவும் ரிவர்ஸ் போயிட்டு வேகமாக இடிக்குது. அதில் யான்சி என்ற பெண் ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. கூட தீபிகான்ற பொண்ணு அவள் சீரியஸாக ஆகிட்டா. அவளை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களே, இந்த யான்ஷியினுடைய இன்ஸ்டா அழகின்னு சொல்லலாம். அவங்க அம்மா அப்படி சிலாகிச்சு சொல்கிறாங்க, என் பொண்ணு ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பாள், அவள் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அவள் நிலைமை, அவ்வளோ அழகான பொண்ணை நான் பறி கொடுத்துட்டேனே அப்படின்ற ஒரு கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற கதையாக இந்த சம்பவம் நடந்த பிறகு, இந்த சம்பவம் நடக்குன்றது அங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு நிர்வாகத்துக்கு தெரியும். ஏன்னா அந்த பவுன்சருங்க தான் அவங்கள சமாதானப்படுத்தி, இல்லை உங்கள் பிரச்சனையை வெளியே போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சென்னைக்கு இதெல்லாம் புதுசு. இந்த இலங்கை பெண் இப்படி ஆனது ரொம்ப ஒரு துயரமான செய்தி, ஒரு பேரதிர்ச்சியும் கூட.
ஸோ நாடு எங்கே போயிட்டுருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அதாவது இந்த ரீல்ஸ் மோகத்தை பற்றி நம்ம என்னென்ன பேசினோம் சென்ற வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு காணொலியில் இதை பற்றி விலாவாரியாக உங்களிடம் சொல்லும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ருத்ரன் 2.0 சேனலுக்காக அன்புடன் உங்கள் மூர்த்தி.